ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு நான் நீட்ட மாங்காய் எடுத்திருக்கேன். குண்டு மாங்காய் எந்த டைப் மாங்காய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மாங்காவை தோல் சீவாமல் தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வானலி வச்சுட்டு இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம மாங்காவை சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மாங்காவை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே மாங்காவை நல்லா வதக்கிக்கோங்க. நான் இதில் தண்ணி எதுவும் ஊற்றி மாங்காவை வேக வைக்கல, அப்படியே எண்ணெயிலேயே வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனீங்கன்னா மாங்காய் எல்லாம் நல்லா வெந்து கலர் மாறி வந்துடும். நல்லா கலர் மாறி வந்ததும் காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் பாருங்கள். மாங்காய் நல்லா வதக்கினதில்ல இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மசியும். ஸோ இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு மாங்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி. இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்ப்பாங்க. நான் இன்னைக்கு அப்படியே எண்ணெயிலே வேக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நறுச்சுன்னு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.